ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிமார்ட் ஷாப்பிங் ஹால் தான். டிமார்ட்டில் நான் க்ராசரிஸ் வந்து மொத்தமாக வாங்கினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எப்பயாவது நான் டிமார்ட் போனேன்னா இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டதுன்னா மட்டும் தான் வாங்குவேன். பட் வீட்டுக்கு தேவையான மொத்தமாக க்ராசரிஸ் நான் வாங்கினது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் மாதவரத்தில் இருக்கிற டிமார்ட் தான் போயிருந்தோம். ஸோ தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு கையோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லி ஒவ்வொரு பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 3 months ஒன்ஸ் தான் க்ராசரிஸ் வாங்குவோம். எப்போவுமே வந்து பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் மொத்தமாக க்ராசரிஸ் வாங்கிடுவோம். ஸோ இந்த வாட்டி டிமார்ட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போய் நாங்கள் க்ராசரிஸ் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குற லிக்விட், அதுக்கப்புறம் ரின் பவுடர், கோதுமை மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கெட்டாக வாங்கியிருந்தோம். ஏன்னா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் அது எல்லாமே. டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ல்சஸ்லாம் வந்து லூஸ்லையுமே கிடைக்கிது அண்ட் பேக்கெட்லையுமே கிடைக்கிது. நான் சில பர்ல்சஸ்லாம் லூஸ்லையுமே வாங்கியிருந்தேன், சில பர்ல்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்லையுமே வாங்கியிருந்தேன். நான் என்ன வாங்கியிருந்தேன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிமார்ட்டில் இந்த கோதுமை மாவு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 5 கிலோ. இந்த தடவை கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக நான் வாங்கிட்டேன், ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ சுகர் பேக்கெட்டும் வாங்கியிருந்தேன். அடிக்கடிக்கு நம்மளுக்கு சுகர் யூஸ் ஆகும் இல்லையா, அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வருது, நம்ம நிறைய டெசர்ட்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இட்லி ரைஸ் இதுவுமே 5 கிலோ தான். எனக்கு ஒரு டைம் இந்த இட்லி ரைஸ் பேக் பார்க்கும்போது இது 5 கிலோவாக இருக்குமான்ற டவுட்டாகவே இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு தேவையான உப்பெல்லாம் வாங்கியிருந்தேன். ரவா 500 கிராம், அதுக்கப்புறம் அப்பளம். ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டுக்கெலாம் வாங்கியிருந்தோம். அடுத்து பூண்டுமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. பூண்டுமே 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நான் 2 வாங்கிட்டேன். அடுத்தது வந்து ஜவ்வரிசி, இதுவுமே நம்ம வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைசூர் பருப்பு, இதுவுமே நான் சாம்பாருக்கு தால் தட்கா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, இதுவுமே இந்த பயிறு வகைகளுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ அடிக்கடிக்கு இந்த காரக்குழம்புலாம் வைக்கும்போது காராமணி போட்டு நாங்கள் வைப்போம். ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம், ஸோ இது எல்லாமே வாங்கியிருந்தேன். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம், ஸோ இந்த வாட்டி வந்து 2 பெருங்காயமாக நான் வாங்கிட்டேன். அடுத்தது வந்து டீ வடை கட்டுறதுக்காக இந்த 2 டீ வடை கட்டி வாங்கியிருந்தேன். அடுத்தது பச்சைப்பயிறு இப்போ வந்து அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மில்லட்ஸ், திணை வாங்கியிருந்தேன். திணை எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது தான் பொங்கலுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா நான் வாங்கலை. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, நம்ம ஸ்வீட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரி, ஸோ இதெல்லாமே நான் வாங்கியிருந்தேன். அடுத்து ஈவினிங் டைமில் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் பட்டர் பாப்கார்ன் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவைப்படுற எண்ணெய் 4 பேக்கெட்டாக நான் இந்த வாட்டி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்து 6 கண்டெய்னர் பாக்ஸ் 85 rupees போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குங்குமம் மஞ்சளாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மக்கு இருக்கட்டும் சொல்லியும் வாங்கியிருந்தேன். இந்த ஃபேஸ் டவல் 2 செட்டு வாங்கியிருந்தேன். குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து பிஸ்கெட்ஸ், யூனிபிக் பிஸ்கெட்ஸும் வாங்கியிருந்தேன். எப்பவுமே நான் பிஸ்கெட்ஸ் வாங்க மாட்டேன். இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ரசகுல்லா பாக்ஸும் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து டீக்கு தேவையான ஏவிடி டீ பவுடர் வாங்கியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் அப்பளம் பேக்கெட்டு, ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நான் கொஞ்சம் பல்சஸ்லாம் லூஸில் வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் இது. உளுந்த பருப்பு, தோரப்பருப்பு, கடலப்பருப்பு, புளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இது எல்லாமே நான் லூஸில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம், லாண்ட்ரி ஐட்டம், ஸோ வெசல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விட், ஸோ இதெல்லாமே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எங்களுக்கு தேவையான சோப், பாப்பாவுக்கு தேவையான சோப் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்தது வந்து பல்சஸ்லாம் வந்து கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிடலான்னு சொல்லி அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன்.
நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலது ஆன்லைன்லேயும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ்லேயும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நான் கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் பாரிஸில் தான் வாங்குவேன். ஸோ அங்கேயுமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கிளாஸ் ஜார் எல்லாமே வந்து சென்னை பாரிஸில் தான் வாங்குவேன். மோஸ்ட்லி வந்து கிளாஸ் ஜார்லாம் வந்து ஆன்லைனில் வாங்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஏன்னா வந்து சென்னை பாரிஸ்லேயே நல்ல குவாலிட்டியாகவே கிளாஸ் ஜார்லாம் கிடைக்கும். அங்கே தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நல்லா இருக்கும், குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். ஸோ அதனால் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வாங்கும் போது கண்டிப்பாக சென்னை பாரிஸில் அங்கே நிறைய ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வாங்குவேன். இந்த கிளாஸ் ஜார் எல்லாமே நான் வந்து சென்னை பாரிஸில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்த க்ரோசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எடுத்து வைக்க முடியாது. ஒரு நாளில் தனித்தனியாக பிரித்து நான் எடுத்து வச்சுடுவேன். குழந்தைங்க இருக்கும்போது எல்லா வேலையுமே கண்டிப்பாக பார்க்க முடியாது. அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் இந்த க்ரோசரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலைலாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா பர்சஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்ரோசரிஸ்லாம் வாங்குவீங்களே, எந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? ஸோ கண்டெய்னர் பாக்ஸ் ஆன்லைனில் வாங்குவீங்களா இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் வாங்குவீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.